ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أرسله بالحق بشيرًا ونذيرًا وداعيًا إلى الله بإذنه وسراجًا منيرًا فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وقال الله تعالى أيضا رب إني لما أنزلت إلي من خير فقير رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹு ஜல்லஷானு தாலா ஒருவனுக்கே உரித்தாகுக. ஸலவாத்தும் சலாமும் உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான ரஹ்மத்துல்லில் ஆலமீன் அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரினுடைய குடும்பத்தார்கள் கிளையார்கள் அவர்களுடைய வாழ்க்கை நெறியை அடியொற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் ஷுஹதாக்கள் ஃபுகஹாக்கள் நல்லோர்களாகிய நம்முடைய முன்னோர்கள் குறிப்பாக ஜும்மா தினத்தினுடைய அளவிலா நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக இறை தூதர் காண்பித்து தந்த வழிகாட்டல்படி ஹுதுபா என்னும் பிரசங்கம் துவங்குவதற்கு முன்பாகவே பள்ளிவாசலுக்குள் வந்து காணிக்கை தொழுகை 2 ரக்காத்தை தொழுதுவிட்டு பிரசங்கத்தை எதிர்பார்த்து செவிதாழ்த்தி கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றும் நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு நம்மை படைத்து பரிபாலித்து கண்காணித்து கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹுவை அஞ்சி வாழும்படி முதலாவதாக எனக்கும் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன்.
ஊஸீக்கும் வ இய்யாய அவ்வலம் பித்தக்வல்லாஹ். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இளைஞர்களே, சிறார்களே, உலகத்தில் பல நாடுகள் உண்டு. அந்தந்த நாட்டிற்கு அடையாளப்படுத்துகின்ற தனித்தனி கொடியும் உண்டு. அந்தந்த நாட்டின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வண்ணமாய் எல்லா நாட்டிற்கும் தேசிய கீதமும் உண்டு. நேஷனல் ஆந்தம் என்று சொல்லப்படுகின்ற நம் நாட்டினுடைய தேசிய கீதத்தை போல எல்லா நாட்டிற்கும் உண்டு. ஒட்டுமொத்தமாக எல்லா நாட்டு மக்களின் ஒரே தேசிய கீதமாக ஒன்று இருக்கிறது. கொஞ்சம் குழப்பமாக இருக்கலாம். அதுதான் இந்த ஜும்மாவினுடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட செய்தி. ஒட்டுமொத்தமாக எல்லா மக்கள், எல்லா நாட்டு மக்களின் ஒரே தேசிய கீதமாக இருப்பது என்னவென்றால் புலம்பல்கள். எல்லா நாட்டு மக்களும் அவரவர்களுடைய பாஷையிலே புலம்புகிறார்கள். ஆங்கில மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் ஆங்கிலத்திலே புலம்புகிறார்கள். அரபியை தாய்மொழியாக கொண்டவர்கள் அரபியிலே புலம்புகிறார்கள். தமிழை தாய்மொழியாக கொண்ட நாம் தமிழிலே புலம்புகிறோம். இப்படி ஒட்டுமொத்தமாக நாடுகள் வித்தியாசம் இல்லாமல், வல்லரசு நாடு, சிறிய நாடு எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லா நாட்டு மக்களும் புலம்பல் என்ற அந்த பட்டியலிலே ஒன்று சேர்ந்து விடுகிறார்கள். எங்கு பார்த்தாலும் புலம்பல் புலம்பல் புலம்பல். எல்லா மக்களும் புலம்புகிறார்கள். படித்தவன் புலம்புகிறான், வேலை கிடைக்கவில்லையே என்று. படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவன் புலம்புகிறான், எப்பொழுது படிப்பு முடியும் என்று. படித்தவர்கள் பாமர மக்கள், தொழில் செய்யக்கூடியவர்கள், ஆன்மீகவாதிகள், அரசியல்வாதிகள், இப்படி எல்லா மக்களும் புலம்பிக் கொண்டே இருக்கிறார்கள். எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்கிறது. வாழ்க்கையில் அடிமேல் அடியை நான் வாங்கி கொண்டிருக்கிறேன் என்று ஒவ்வொருவரும் சில காரணங்களினால் புலம்பலாமே ஒழிய, காரணங்கள் வித்தியாசப்படலாமே ஒழிய, புலம்பல் பட்டியலிலே எல்லா மக்களும் சேர்ந்து விடுகிறார்கள். பணத்தை நிறைய வைத்திருப்பவன் புலம்புகிறான், பணத்தை வைத்து கொண்டு என்ன செய்ய? நல்லா இருக்கிற வீட்டை அப்டேட் செய்து மாடலாக இடித்து கட்டலாமா என்று பணம் நிறைய வைத்திருக்கிறவன் யோசிக்கிறான். நான் பயணிக்கும் கார் பழைய மாடலாக இருக்கிறது, என் பக்கத்து வீட்டுக்காரன் டாப்பாக வாங்கியிருக்கிறான், அதே போல வாங்கினால் என்ன என்று அவன் புலம்புகிறான். பணத்தை வைத்திருப்பவன் பணத்தை என்ன செய்ய என்று புலம்புகிறான். ஏழை மக்களும் நடுத்தர மக்களும் பணத்திற்கு என்ன செய்ய என்று புலம்புகிறார்கள். பணக்காரனுடைய கவலை பணத்தை என்ன செய்ய, ஏழை மக்கள் நடுத்தர மக்களின் கவலை பணத்திற்கு என்ன செய்ய. பாமர மக்கள் புலம்புகிறான், எந்த நோயும் வந்துவிடக்கூடாதே என்று பாமர மக்களினுடைய புலம்பல். மருத்துவம் படித்த மருத்துவரோ, என் கிளினிக்கு எந்த பேஷண்ட்டும் வரவில்லையே என்ற புலம்பல். உலகத்தினுடைய முதல் பணக்காரனும் புலம்புகிறான், ஆக அன்றாடும் காட்சியாக இருக்கக்கூடியவனும் புலம்புகிறான். புலம்பல் புலம்பல் புலம்பல். பள்ளிவாசலுக்கு வந்து தொடக்கூடியவர்கள் புலம்புகிறார்கள். பள்ளிகள் பலதிருந்தும் பாங்கோசை கேட்ட பிறகும் இந்த மக்களுக்கு பள்ளிவாசலுக்கு வர மனம் இல்லையா என்று பள்ளிவாசலுக்கு வரக்கூடியவர்களும் பொறுப்பாளர்களும் புலம்புகிறார்கள். இந்த புலம்பலுக்கு தீர்வு என்ன என்பதை சுருக்கமாக இன்றைய ஜும்மாவிலே உங்களுடைய சிந்தனைக்கு நான் கொண்டு வர ஆசைப்படுகிறேன். பொதுவாக நம்முடைய யாரெல்லாம் புலம்புகிறார்களோ, நாம் எல்லோரும் புலம்புகிறோம். இந்த புலம்புறங்கிட்ட நீ ஏன் புலம்புகிறீர்கள்,
உங்களுடைய புலம்பலுக்கு என்ன காரணம் என்று கேட்டு பார்த்தால் அவர்கள் கூறுகின்ற காரணமெல்லாம் வெறும் சப்பை காரணமாக, சாதாரண காரணமாக இருக்கும். 10 பவுன் வைத்திருக்கக்கூடிய பாத்திமா புலம்புகிறாள், என்னிடத்தில் 10 பவுன் தான் இருக்கிறது என்று. 50 பவுன் வைத்திருக்கக்கூடிய ஆயிஷா அம்மாள் புலம்பி தள்ளுகிறாள், என்னிடத்தில் 50 பவுன் தான் இருக்குன்னு. நம்முடைய புலம்பலுடைய காரணம் என்ன அப்படின்னு நமக்கு நாமே கேட்டுக்கொண்டால், எல்லா மக்களும் ஏதோ ஒரு நிலையிலே புலம்பிக் கொண்டு தானே வாழ்கிறோம். நான் கேட்கிறேன், உங்களுடைய புலம்பலுக்கும் என்னுடைய புலம்பலுக்கும் என்ன காரணம்? கொஞ்சம் யோசித்து பார்த்தால் நம்முடைய புலம்பல்கள் எல்லாம் அர்த்தமற்ற புலம்பல்கள், ஆடம்பர புலம்பல்கள், மற்றவர்களை பார்த்து அவன் முன்னேறி விட்டானே என்று வைத்தெரிச்சலினால் வருகின்ற புலம்பல்கள். நம்மளுடைய புலம்பலுடைய பட்டியலை கொஞ்சம் எடுத்து பாருங்க. என்னிடத்தில் ஏசி இல்லை, என்னிடத்தில் கார் இல்லை, என்னிடத்தில் ஹோம் தியேட்டர் இல்லை, என்னிடத்திலே சொந்தமாக வீடு இல்லை, வாடகை விட்டு சம்பாதிப்பதற்கு கடைகள் இல்லை. இப்படி நம்மளுடைய எல்லா புலம்பல்களுடைய பட்டியலும் ஆடம்பரத்தை சார்ந்ததாக இருக்கிறது என்பதை நீங்களும் ஒத்துக்கொள்வீர்கள், நானும் ஒத்துக்கொள்வேன். அப்படித்தானே? கொஞ்சம் சிந்தனை அப்படியே பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக செலுத்துவோம். அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையினுடைய முழு வாழ்க்கை வரலாறை படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அன்பு உறவுகளே, அவர்களுடைய வாழ்க்கையினுடைய சில துணுக்குகள். இந்த கூட்டத்திலே இருக்கக்கூடியவர்களை 50 வயதை தொட்டவர்கள், 60 வயது, 70 வயது, 10 துவங்கியவர்கள் எல்லாம் இந்த கூட்டத்திலே இருப்பீர்கள். நான் கேட்கின்ற ஒரு கேள்வி, உங்களுக்கு பல சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டிருக்கும் வாழ்க்கையிலே அல்லாஹ்விடத்திலே கையேந்துவதற்கு. நானும் கையேந்தி இருக்கிறேன், நீங்களும் ரப்பிடத்திலே கையேந்தி கேட்டிருப்பீர்கள். நீங்களும் சரி, நானும் சரி, என்றைக்காவது அல்லாஹ்விடத்திலே இறைவா எனக்கு உணவு கொடு, இறைவா எனக்கு சோறு கொடு என்று நாம் கேட்டிருப்போமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எனக்கு சொந்தமாக வீடு வேண்டும், வாகனம் வேண்டும், இப்படி ஆடம்பரத்தை சார்ந்த புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய மனிதா, நீனும் சரி நானும் சரி, என்றைக்காவது மனசாட்சியோடு மனதோடு பேசி பாருங்கள். உங்கள் வாழ்நாளிலே ரப்பிடத்திலே கையேந்தி, அல்லாஹ் மதியம் உணவிற்கு எனக்கு எந்த வழியும் இல்லை, எனக்கு உணவு கொடு என்று கேட்டவர்கள் யாராவது இருப்பார்களா என்று பார்த்தால் நிச்சயமாக இருக்க வாய்ப்பே இல்லை, யாரால் சிலர்களை தவிர. ஏன் புலம்புகிறோம்? ரப்பு கொடுத்த அருட்கொடைகளிலே எது உன்னிடத்திலே இல்லை? கொஞ்சம் நீ விடுகின்ற மூச்சை யோசித்து பார். ஆக்சிஜன் என்ற மருத்துவ மருந்தினை உன்னுடைய முகத்திலே வைக்கிறார்களே, அந்த கருவையை யோசித்து பார். மூச்சை உன்னால் இலகுவாக விட முடிகிறது, மூச்சை இழுக்க முடிகிறது. இது அல்லாஹ் உனக்கு கொடுத்த அருள் அல்லவா? கார் இல்லை, ஏசி இல்லை, அது இல்லை, சொந்த வீடு இல்லை, காம்ப்ளெக்ஸ் இல்லை என்று புலம்புகின்ற மனிதனே, காம்ப்ளெக்ஸ் இல்லாமலும் நீ வாழ்ந்து விடலாம், சொந்த வாகனம் இல்லாமல் உன்னால் வாழ்ந்து விடலாம், கார் இல்லாமல் வாழ்ந்து விடலாம். கால்கள் இல்லாதவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் யோசித்து பார்த்து இருக்கிறாயா? என்ன புலம்பல் வேண்டியது இருக்கிறது உனக்கு? புலம்பல். இதோ பாருங்கள், வரலாற்றினுடைய ஒரே ஒரு சின்ன துணுக்கு செய்தி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருங்க அல்லாஹ் கிட்ட கேட்ட துவாவில் இப்படி ஒரு துவா, கொஞ்சம் யோசிப்பதற்கு கூட நம்மளால் கற்பனை செய்து பார்க்க முடியல. பேசிட்டு போயிடலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்லரசுகள் எல்லாம் நடுங்கிய ஒரு ஆன்மீக தலைவர் மட்டுமல்ல, ஒரு ஆட்சி தலைவர். பெரிய பெரிய வல்லரசுகள் எல்லாம் நடுங்கிய அந்த உத்தம தோழர் அல்லாஹ்விடத்திலே கேட்ட பிரார்த்தனை என்ன தெரியுமா? அல்லாஹும்ம ருஸுக் ஆல முஹம்மதின் கூதா, என்னுடைய குடும்பத்தாருக்கு, முஹம்மதினுடைய குடும்பத்தாருக்கு நல்ல சத்தான ஆகாரத்தை வழங்கு என்று பிரார்த்தனை கேட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள்? இன்றைக்கு யாராவது, நீங்கள் ஏழையாகவே இருங்கள், என்றைக்காவது இன்னைக்கு என்கிட்ட சாப்பாடு இல்லை, நான் பட்டினியாக கிடந்திருக்கிறேன் என்று யாராவது சொல்ல முடியுமா? நிச்சயமாக சொல்ல முடியாது. நம்முடைய லைஃப் ஸ்டைல்
வேறு விதமாக சென்று கொண்டு இருக்கிறது. வீக்லி எண்டு என்ற பெயரிலே குடும்பத்துடன் சில ஆயிரங்களை செலவழித்து ஓட்டலிலே சாப்பிடுகின்ற குடும்பங்களும் நமக்கு மத்தியிலே இருக்கத்தானே செய்கிறார்கள். இது தப்பா சரியா, இது ஆடம்பரமா என்ற பேச்சுக்குள் நாம் செல்லாமல், ரப்பு கொடுத்த எல்லா அருட்கொடைகளும் நாம் அனுபவித்து கொண்டு புலம்பி தள்ளுகிறோமே, எனக்கு அது இல்லை இது இல்லை என்று புலம்புகிற மனிதனே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட பிரார்த்தனை என்ன? என் குடும்பத்தாருக்கு சத்தான உணவு கூடுன்னு அப்படி அவங்க கேட்டிருந்தார்கள் என்று சொன்னால் அந்த குடும்பம் எப்படி வாழ்ந்திருக்கிறது? பேசுவது எளிது. வெள்ளிக்கிழமை நம் சமுதாயத்திற்கும் வெள்ளிக்கிழமையினுடைய நிலை எப்படி? வெள்ளிக்கிழமை என்று சொன்னால் கண்டிப்பாக அசைவ உணவு சாப்பிட்டாக வேண்டும். சைவ உணவு வெள்ளிக்கிழமை நம் சமுதாயத்திற்கு ஹராமாக்கப்பட்டு விட்டதோ என்று எண்ணுகின்ற அளவுக்கு எல்லா வீடுகளிலும் நான்வெஜ் மணக்கிறதா இல்லையா? இதை கோடிட்டு காட்டுவதற்கு என்ன காரணம்னா, எந்த மனிதனும் அவங்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது, உரசி பார்க்கின்ற பொழுது, ஒரு தராசில் அவங்களுடைய வாழ்க்கையை வச்சு அடுத்த தராசிலே நம்முடைய லைஃப் ஸ்டைலை வைத்து பார்த்தால் நமக்கு புலம்புவதற்கு எந்த தகுதியும் இல்லை. சொந்த வீடு இல்லை, என்ன ஏன் புலம்புற? அல்லாஹ் அழகான முறையில் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான். நம்மளுடைய புலம்பலுடைய பட்டியலை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மற்றவர்களை பார்த்து 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 தான் புலம்புகிறோம். ஆடம்பர புலம்பலாக புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஆன்மீக தலைவருடைய வழிகாட்டல் எப்படி இருந்திருக்கிறது? ஒரு தலைவர் தன் குடும்பத்தாருக்கு உணவு கொடுன்னு அல்லாஹ் கிட்ட கேட்டாங்கன்னா அவர்கள் எத்தகைய வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள்? இதோ ஒரு துளி செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவி, இறை நம்பிக்கையாளர்களின் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், எங்கள் வீட்டில் பல மாதங்கள் அடுப்பு பற்ற வைக்கப்படாமலே நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். இன்றைய பெண்களும் இந்த டைலாக்கை சொல்லுவார்கள். எப்படி சொல்லுவார்கள்? நாங்களும் அடுப்பை பற்ற வைக்கிறதில்லை, ஸ்விக்கி கண்டது கலியது ஆன்லைனில் ஆர்டர் போட்டால் வந்துடுது. அப்படி அல்ல தோழர்களே. அடுப்பு பற்ற வைக்கப்படாமல் குடும்பம் 3 மாதங்கள் கழிந்து இருக்கிறது என்று சொன்னால் உண்ணுவதற்கு எதுவுமே இல்லை அந்த குடும்பத்திலே. அப்போ கேட்குறாங்க, உயிர் வாழ்வதற்கு நீங்கள் என்ன சாப்பிடுவீர்கள்? தண்ணீரும் பேரிச்ச பழமும் ஷவர்மாவையும் கிரில் சிக்கன்களையும் சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய நம் இலசுகளுக்கு இதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஷவர்மா இல்லை என்று சொன்னால் எனக்கு இன்றைய நாள் இல்லை என்று சொல்லிக் கொண்டு வளர்க்கப்படுகின்ற இன்றைய குழந்தைகளுக்கெல்லாம் இந்த செய்தி புகட்டப்பட வேண்டும். புலம்புவதற்கு நமக்கு எந்த அருகதையும் கிடையாது. நான் ஒரு எம்டி, என்கிட்ட அக்கௌண்ட்டில் எந்த பேலன்ஸ் இல்லை, டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு எதுவும் இல்லை. இருந்தாலும் நான் புலம்ப மாட்டேன் என்ற மனோநிலையோடு முஸ்லிம்கள் வாழ வேண்டும். காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி வாழ்ந்திருக்கிறார்கள். அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் உணவு எப்படி இருந்துச்சுன்னா, வெறும் தண்ணீர் பேச்சும்பழத்தை கொடுத்துட்டு சில மாதங்கள் ஓடும். சில நேரங்களிலே ஆச்சரியமான செய்தி சகோதரர்களே, ரேஷன் அரிசியை நாம் கண்ணில் பார்த்துருப்போமா? ஆனால் இன்றைக்கு நம் அருகாமையில் வசிக்கக்கூடிய எத்தனையோ மக்கள் ரேஷன் அரிசியை சாப்பிடுகிறார்கள். கண்ணில் பார்த்துருப்போமா? இந்த ரேஷனில் போடக்கூடிய கோதுமை நிகழ்காலத்திற்கு எடுத்துக்காட்டுக்கு இந்த செய்தி. அவங்க எப்படி சாப்பிட்ருக்காங்கன்னா, ரேஷனில் கிடைக்கிற கோதுமையை வாங்கி, உதாரணத்துக்கு உங்கள் சிந்தனைக்கு சொல்கிறேன், அவங்களுடைய உணவு முறை இப்படித்தான் இருந்தது. அந்த கோதுமையை மிஷினில் கொடுத்து அரைக்காமல் சலிக்காமல் வெறும் திருவையில் குத்தி அதில் தண்ணீர் கரைத்து அவர்கள் சாப்பிட்டு இருக்கிறார்கள். இவ்வளோ எல்லாம் வழங்கப்பட்ட பிறகும் கூட நாம் புலம்புகிறோம் என்று சொன்னால் எந்த மனிதனும் புலம்புவதற்கு எந்த தகுதியும் இல்லை. அல்லாஹ் என்னை நன்றாக வைத்திருக்கிறான். வெரி வெல், அல்லாஹ் என்னை நன்றாக வைத்திருக்கிறான். சொந்த வீடு இருந்தாலும் கவலை இல்லை, டோன்ட் கேர். இல்லை என்றாலும் கவலை இல்லை. ஆடி இருந்தாலும் கவலை இல்லை, அம்பாஸ்டர் இருந்தாலும் கவலை இல்லை, எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. அல்லாஹ் முயற்சி செய்வேன், அல்லாஹ் எனக்கு எதை கொடுப்பானோ அதை நான் பொருந்தி கொண்டு வாழ்வேன் என்ற மனோநிலைக்கு எல்லா மக்களும் தள்ளப்பட வேண்டும். குறிப்பாக இஸ்லாமிய சமூகம்
ஏன்னா இன்றைக்கி புலம்பல், அர்த்தமற்ற புலம்பல். என் பையனை அங்கே படிக்க வைக்க முடியல, என் பையனுக்கு இதில் சீட்டு கிடைக்கல, நீட்டில் சீட்டு கிடைக்கல, பீட்டில் கிடைக்கல, இப்படி அர்த்தமற்ற புலம்புகளை இன்றைக்கு நம் சமுதாய மக்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த கருணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் முழுசாக நீங்கள் படிக்க வேணாம். அவங்களுடைய உணவு முறை எப்படி இருந்துச்சுன்னு இப்போ நான் சொன்னதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டாலே போதும். அல்லாஹ் நம்மை நன்றாக வைத்திருக்கிறான், இனிமேல் என் மௌத்து வரைக்கும் நான் புலம்பவே மாட்டேன் என்ற முடிவுக்கு வந்து விட்டால் போதும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் எப்படிப்பட்ட இக்கட்டான சூழலிலும் சமாளித்து ரப்பிடத்திலே நம்முடைய பொறுப்பை ஒப்படைத்து விட்டு ஒரு இனிய வாழ்க்கை வாழ்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் ஹக்க துகாதி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய ஜும்மாவினுடைய பிரசங்கத்தினுடைய முதல் அமர்வில் மனிதர்கள் புலம்புகிறார்கள், எல்லா மக்களும் புலம்புகிறார்கள். ஒவ்வொருத்தரும் அவர்கள் புலம்புவதற்கு பல வித்தியாசமான கூடுதல் குறைவான காரணங்கள் இருந்தாலும் புலம்பல் விஷயத்தில் எல்லா மக்களும் புலம்புகிறார்கள். நாம் கவலைப்பட்டால் கை சேதமே என்று சொல்லுவோம். அரபிகள் கவலைப்பட்டால் யா வயலத்தா என்று சொல்லுவார்கள். மொழி தான் வித்தியாசமே தவிர எல்லா மக்களும் புலம்புறாங்க. இந்த புலம்புறதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா நாம் 2 விஷயங்களை செய்யணும். முதல் விஷயம், நம்மோடு பழகுகின்ற, நமக்கு அருகாமையில் வசிக்கின்ற மற்றவர்களை பார்த்து எந்த காரணத்தை கொண்டு நம்முடைய லைஃப்பை அமைச்சிக்கக்கூடாது. என் அருகாமையில் வசிப்பவன், என் சகோதரன், என் ஊருக்காரர், என் மஹல்லாக்காரர், அவன் எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போட்டும், அவன் என்ன வேணாலும் வாய்ப்புகளோடு வாழட்டும், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. எனக்கு நான் முயற்சி செய்கிறேன், என் முயற்சிக்கு பிறகு அல்லாஹ் எனக்கு எதை கொடுக்கிறானோ அதை நான் திருப்தியோடு வாழ்கிறேன் என்ற மனோநிலைக்கு வந்தவர்கள் புலம்ப மாட்டார்கள். கொஞ்சம் கண்களை அப்படியே சுழற்ற விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக புலம்புவோம். குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த செய்தி அவசியம் தேவை. பீரோல் முழுக்க ஆடைகளாக வைத்திருந்தாலும் கூட மற்றவர்களை பார்த்து விட்டால் திடீரென்று அவர்களுடைய மனம் மாறுகிறது. இப்படி இந்த புலம்பலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணுன்னா 2 வேலை தான். மற்றவர்களை பார்க்காதீர்கள். அப்படி நீங்கள் பார்க்கணுன்னு உங்களுக்கு என்ன வந்துச்சுன்னா, உன்னோடு கீழ் உள்ளவனை பார். உனக்கு கீழே எவ்வளோ பேர் உலகத்தில் இருக்காங்க. உனக்கு கீழே இருக்கவங்களை நாம் பார்த்தோம் அப்படின்னா மன ஆறுதல் அடைவாய், அல்லாஹுக்கு நீ நன்றி செலுத்துவாய். இது ஒரு விஷயத்தை நாம் செய்யணும். 2வது, எப்போதெல்லாம் நமக்கு வாழ்க்கையிலே விரக்தி ஏற்படுகிறதோ, எப்பொழுது வாழ்க்கையிலே சில சூழல்கள் நம்மை புலம்பலின் பக்கம் தள்ளி விடுகிறதோ, அப்பொழுதெல்லாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் இந்த ஒரே ஒரு பார்ட் கொஞ்சம் அப்படியே யோசித்து பாருங்கள். 3 மாதம் வெறும் பேரித்தம்பழம் தண்ணி, தோல் நீக்கப்படாத பாலிஷ் செய்யப்படாத கோதுமையில் அந்த உமியை வாயில் ஊதிட்டு அதில் தண்ணியில் கரைச்சி, ஓட்ஸ்லாம் கிடையாது, ரேஷனில் விற்கிற கோதுமை, கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். டெஸ்ட்டு வேணாலும் செய்து பாருங்கள். டெஸ்ட் டிரைவ் போய் கோதுமையை தண்ணியில் ஊற்றி குடிச்சு பாருங்கள். கண்டிப்பாக என்னாலேயும் முடியாது, உங்களாலேயும் முடியாது. ஏன்னா நம்மளுடைய நாவெல்லாம் கறி கஞ்சிக்கு அடிமையாகிவிட்டது. இதை இவ்வளவு விஷயங்களை கோடிட்டு காட்டுவதற்கு என்ன காரணம்னா, நாம் நிறைய அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹுவை பார்த்து நீ கொடுத்ததற்கே நன்றி செலுத்த முடியவில்லை என்ற புலம்பல் மட்டும்தான் நம்மிடத்தில் இருக்கணுமே ஒழிய, இது இல்லை அது இல்லைன்னு புலம்புனீங்கன்னா நிகழ்கால வாழ்க்கையும் உங்களுக்கு கஷ்டமானதாக இருக்கும், வருங்கால வாழ்க்கையும் கஷ்டமாக இருக்கும். புலம்பலை தவிர்ப்போம். அப்படி ஒரு புலம்பணும்னு உங்களுக்கு எண்ணம் இருந்தால்
அல்லாஹ்விடத்திலே மன்றாடி புலம்புங்கள். நம் புலம்பலை செவியேற்க தகுதியானவன், நம் கஷ்டங்களை தீர்த்து வைப்பவன் அவன் ஒருவன் என்பதை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருடைய வாழ்க்கையில் வளமோடு வாழ்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாதி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். கண்ணியத்திற்குரியவர்களே, ஜும்மா தொழுகை போன வாரம் நம்ம பள்ளி மாணவர்களுக்கு அறிவிப்பு செய்ததை போல ஒரு மாணவர் வந்து தொழு வச்சார். அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. எடுத்து இந்த வாரம் ஒரு மாணவர் தொழு வைக்கிறேன்னு சொல்லியிருக்கார். இப்போ இவங்கெல்லாம் யாரை வேணால் விட்டுட்டேன்னு நினைக்கக்கூடாது. இவர்கள்லாம் ஹாஃபிலாக இருப்பவர்கள். சிலர்கள் மாசாலா ஒரு 10 ஜூஸ் 20 ஜூஸ் ஓதி இருக்கலாம். அதனால் எல்லோரும் அந்த மாணவர்களுக்காக வேண்டி துவா செய்யுங்க. நம் பிள்ளைகளையும் இது போல ஈருலக கல்வியும் பயனுள்ளவர்களாக ஆக்குவதற்கு நாம் முயற்சி செய்யணும்.